கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல். இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். கர்த்தர் அடியேனையும் பிள்ளைகளையும் இதுவரைக்கும் பத்திரமா பாதுகாத்தார். அதுபோல் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். பைபிளில் யோனா தீர்க்கதரிசின்னு இல்லை, வெறும் யோனானு தான் அந்த தலைப்பு போட்டிருக்கு யோனா புஸ்தகத்துக்கு. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் குணம் உண்டு. எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்பெஷல். அவங்கள மாதிரி இன்னொருத்தர் கிடையாது, ஒரு ஆள் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. ஒரு ஆளுக்கு முகசாயல் போல், ஒரு ஆளுக்கு ரேகு போல் இன்னொருத்தருக்கு கிடையாது, ஒரு ஆளுக்கு வாசனை போல் இன்னொரு ஆளுக்கு கிடையாது. அப்படி ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் தான். நாங்கள் கோதையார் லோயர் கேம்பில் இருக்கும்போது அங்கேருந்து விறகு வெட்டுவாங்க. அந்த நேரம் ஒரு 1980. அப்போ அந்த நேரம் அந்த விறகு வெட்டி கொண்டு விற்கிறதுக்கு கொண்டுட்டு போவாங்க. மார்க்கெட்னு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பஸ்ஸிலலாம் ஏற்றி பேச்சு பாறை குலசேரெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ முடியாது. இப்போ ஒரு துண்டு கம்பு கூட கொண்டு வர முடியாது. அப்போ அதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. அப்போ விறகு வெட்டுறவங்க உண்டு. அதில் ஒரு தாத்தா அவர் சடையை இப்படி கொண்டையாக இப்படி ரவுண்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அவர் விறகு எடுத்து கொண்டுட்டு வருவார். வரும்போது சின்ன பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பிள்ளைகளை கண்டோடனே அந்த சடையை அவுத்து போடுவார். அது தர வர கிடக்கும். கை காலெல்லாம் ஆட்டி அழகாக பரதநாட்டியம் ஆடுவார். ஆடி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு மிட்டாய் கொடுத்துட்டு போவார். அப்படி ஒரு தாத்தா. திருப்பி வரும்போது அவர் அப்படி இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு திருப்பி வரும்போது தலையில் விறகு சமம் இருக்கும். அந்த கொண்டை சுற்றி சடையை வச்சு கொண்டை சுற்றி வச்சு அதுக்கு மேலே ஒரு டவலும் வச்சு சுற்றி வச்சு அதுக்கு மேலே விறகு வச்சு கொண்டு வருவார். கொண்டு வரும்போது கொருன்னு உறங்கிட்டு வருவார். உண்மையிலே கண்ணு மூடி இருக்கும், கொரட்டை விட்டு தூங்கிட்டு விறகையும் தூக்கிட்டு நடந்து வருவார். அதுபோல் ஒரு மனுஷன் நம்ம பார்க்க முடியாது. உண்மையிலே அவரை பார்க்கலாம் கிடச்சது அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் சொல்லணும். அந்த மாதிரி அப்படி சில விசேஷமான ஆட்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ அவர் நல்லா உறங்கிட்டு வருவார். நம்ம கூப்பிட்டா சத்தம் கேட்காது. கொருன்னு உறங்கிட்டு தலையில் விறகு கட்டிருக்கும். ரோடு வழி அப்படி இங்கே போல் நேர் ரோடும் கிடையாது, இறக்கமாக வரும், ஏற்றமாக வரும். எல்லாம் ஹேர்பின் பெண்ட் அப்படி வளைஞ்சி தான் பவர் ஹவுஸ் வர போகும். அப்போ பவர் ஹவுஸ் வர போயிட்டு இவர் இறக்கி கொண்டு வர்றாரு. அப்படி ஒரு ஸ்பெஷல் தாத்தா உண்டு. அப்போது யோனா தீர்க்கதரிசிக்க ஸ்பெஷல் குணம் என்னன்னு சொன்னால் அதை சொல்லி வைக்க வேண்டியதான். நான் இதை கொஞ்சம் சொல்லித்தரேன். அந்த பழைய காலம் நாங்கள் 1985 அந்த நேரம் காலேஜ் ரோட்டில், நாகர்கோவில் காலேஜ் ரோட்டில் ஒரு வீட்டில் ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டில் ஒரு நல்ல வசதியானவங்க, பாப்புலர் ஒரு ஆளுக்கு வீடு. அவங்க வீட்டில் நிறைய மாடு வளர்த்தாங்க. அப்போ அதில் ஒரு கன்றுக்குட்டி ஒருக்கா செத்து போச்சு. அப்போது அதை பார்க்க வந்தவங்க ஒரு ஆள் பார்த்துட்டு இது நீல கலராக மாறிட்டு செத்த பிறகு அப்போ இது பாம்பு கடிச்சாக செத்துருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போது என்னச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது பாம்பு பிடிக்கிறவங்கெல்லாம் அப்போ வருவாங்க. மகுடி வச்சு ஊதி பாம்பு பிடிச்சிட்டு போவாங்க. அப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வரவும் அவர் மகுடி வச்சு ஊதி பாம்பு பிடிச்சார். இது ஒரு பாம்பு 2 பாம்பு வரும்னு பார்த்தா 124 பாம்பு அன்னைக்கு பிடிச்சிருக்காரு. அப்போ அவ்வளோ பிடிச்சி பெரிய கூடை போல் பெருசாக சின்ன சைஸ் கூடை போலேயும் இருக்கும், பெரிய கூடை. சின்ன பாம்பு பிடிக்கிறவங்க வச்சுருக்க சின்ன கூடை போல ஒரு நல்ல பெரிய கூடையில் 2 கூடை நிறைய பாம்பு பிடிச்சி கொண்டு போனார். அப்போ திருப்பி ஒரு 4 நாள் கழித்து ஒரு 4 நாள் கழித்து 2 வீடு தாண்டி ஒரு வீட்டில் பின்னால் ஒரு பாம்பு போயிருக்கு. அப்போ இவங்க அந்த பாம்பு பிடிக்கிறவனை கூப்பிட்டு அந்த பின்னால் ஒரு பாம்பு போச்சு, அதை ஊதி பிடிச்சிருவே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவன் ஒரு பாம்புக்கு 10 ரூபா தரணும் அப்படின்னு சொன்னான். அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. எப்படி சரின்னு சொன்னாங்கன்னா 2 வீடு தாண்டி தான் 124 பாம்பு பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டில் எத்தனை வரும், மிஞ்சி போனால் 3 4 வருமா இருக்குன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நேரம் 1985. அப்போ இவன் ஊத பாம்பு வந்துக்கிட்டே இருக்குது. 120 பாம்பு பிடிச்சாச்சு. அப்போ பிடிச்ச எல்லாம் கட்டி அதுக்கப்புறம் பாம்பு வரல. அப்போ கட்டி கொண்டு போகிறக்கு நிற்க. அப்போ காசு கேட்டான். உடனே இவங்க சொன்னாங்க, இவங்க 50 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னாங்க. 50 ரூபா தரேன். அப்போ இவ்வளோ பாம்பு நான் பிடிச்சிருக்கோம்லான்னு சொன்னாங்க. அப்போ நான் இவ்வளோ வரும்னு நாங்கள் நினைக்கல, 2 3 கிடக்கும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 50 ரூபா தான் தருவேன், அதுக்கு கூட தரமாட்டேன் அப்படின்னாங்க. உடனே இவன் சொன்னால், நான் அவ்வளோ பாம்பை அப்போ இங்கே விட்டுட்டு போயிடுறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் காசும் தரண்டாம் அப்படின்னு சொல்லி கூட திறக்கமானோம். எப்போ திறந்துடாது அப்படின்னு சொல்லி, பாம்பு இல்லை எப்போ திறந்துடாதான்னு சொல்லிட்டு இவங்க அது பிறகு அவ்வளோத்துக்கும் உள்ள காசை கொடுத்தாங்க. அவன் கொண்டுட்டு போனான். அப்போ அவன் பாம்பு பிடிக்கிறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. முதல்ல உள்ள தாத்தா
தூங்கி தூங்கியே விறகு சமைக்கிறதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒரு பாம்பு பிடிக்கிறதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. நம்ம இந்த நான் டீட்டெயில்டு புக்கில் காலேஜ் வந்த பிறகு தான் நான் படித்தேன். அந்த ஒரு அது என்னன்னு சொன்னால், ஒரு ஒரு ஊரில் நிறைய எலி. அப்போது எலி வந்தோடனே அந்த ஊர்லேருந்து ஒரு ஆள் வந்து பைப்பு, அந்த நம்ம அது என்ன நாதஸ்வரம் அதை ஊதிட்டே போனால் அவருக்கு அந்த ஆள் வந்து இந்த எலி பாம்பு இப்படிப்பட்ட எல்லாம் அவருக்கு பிறத்தால போகும். ஆற்றுல கொண்டு விட்டுட்டு போயிடுவார். எல்லாம் தண்ணியில் விழுந்து செத்துரும் அந்த மாதிரி. அப்போ இவர் வந்து அந்த எலி பிடிக்கிற ஆள், ஊரில் பயங்கர எலி தொல்லை. உடனே அவரை கூப்பிட்டு அந்த எலி எல்லாம் பிடிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ இவர் ஊற்றிட்டே வர்றாரு. ஆயிரக்கணக்கில் எலி இவருக்கு பின்னால் தெருவழியே போய் இவர் அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கவும் அவ்வளோ அந்த தண்ணிக்குள்ளே சாடி எல்லாம் செத்து போச்சு. அப்போ இங்கே வந்து ரூபா கேட்டோன்னா அவங்க அந்த பேசின அளவு தர முடியாது, ஏன்னா எலியெல்லாம் செத்து போச்சுல, தர முடியாதுன்னு சொல்லாங்க. ஏதோ கொஞ்சம் தருவோம்னு சொல்லாங்க. உடனே அவர் திருப்பி ஒன்றுமே சொல்லாமல் இவர் அதே போல் தெருவில் ஒரு ஓரத்துலேருந்து பைப்பு ஊதிட்டு போகிறாரு. எல்லா வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளும் அவருக்கு பொறுத்தால போகும். அவர் ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாம் இவங்க ஒன்றுமே செய்ய முடியல. அவங்க எல்லாம் பைப்பு ஊத அந்த பிப்பி ஊத எல்லாம் அவருக்கு பின்னாலே போகுது பிள்ளைகளெல்லாம். இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, கூட்டாக வரவும் இல்லை. உடனே எல்லாம் சேர்ந்து சத்தம் போட்டு எப்பா எங்கள் பிள்ளைய விட்டுரு, நாங்கள் உனக்கு ரூபா தரோன்னு சொல்லிவிட்டு அது பிறகு காசை கொடுத்தாங்க. அவ்வளோ பிள்ளைகளும் ஒரு வீட்டுக்கு போச்சு. அப்போ இவர் வந்து நாதஸ்வரம் ஊதுனா எலியோ பாம்போ என்னன்னாலும் அவருக்கு பின்னால் போகும். அப்படிப்பட்ட ஒரு திறமை. இப்போ இங்கே வந்து நம்ம யோனா தீர்க்கதரிசி என்ன திறமைன்னு சொன்னால், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இன்னும் சில சின்ன தீர்க்கதரிசிகள் நாத்தான், காத், அகியா, மிகாயா, அந்த மாதிரி சின்ன தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்தில் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே தேவன் ஒரு காரியம் சொன்னால் அதை செய்வாங்க. ராஜாட்ட ஒரு காரியம் நீ சொல்லுன்னு சொன்னால் அதை சொல்லிடுவாங்க. அப்படி தான் அந்த காலத்தில் நடந்த. ஆனால் இந்த யோனா தீர்க்கதரிசி வந்து அவர் ஜீவித்த காலம் 2 ராஜாக்கள் 14:25 யெரொபெயாம்னு இஸ்ரவேல் ராஜா காலத்தில் தான் இவர் ஜீவிச்சிருக்காரு, யோனா தீர்க்கதரிசி. அப்போது யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லியிருந்தபடியே நடந்ததுன்னு அந்த அதில் இருக்குது. 2 ராஜாக்கள் 14:25. அப்போ அவ்வளவுக்கு ஒரு கர்த்தர் அதை சொல்லி அவர் சொல்லுறது நடக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அதனால இவர் ஆண்டவர் என்ன சொல்லாருன்னு சொன்னால், லூக்கா 11:29-32 வரை இயேசு கிறிஸ்து யோனாவை குறித்து சொல்லுவார். அப்போ என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் யோனாவிடம் நினிவே போக சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், யோனாவுக்கு பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ யோனா கிட்ட ஆண்டவர் சொல்லார், நீ வந்து நினிவேக்கு போ, நினிவேயில் போய் என் நாமத்தை அவங்களுக்கு தீமையை பற்றி அந்த நாட்டு அந்த நினிவேக்கு வரக்கூடிய தீமையை பற்றி நீ பிரசங்கி அப்படின்னு சொல்லுவார். அப்போது இவர் அந்த தேசத்தில் உள்ளவங்களுக்கு சுபாவம் எப்படியும் அவங்க அக்கிரமம் என் சமூகத்தில் வந்தட்டினதுன்னு தேவன் சொல்லுவார். அப்போ அக்கிரமம் தேவ சமூகத்தில் எட்டிச்சுன்னா ஊர்லெல்லாம் எட்டாமல் இருக்குமா எல்லாருக்கும் தெரியும். அப்போது அந்த ஊர் ஆட்கள்லாம் பொல்லாதவங்க, அந்த ஊர் ராஜா பொல்லாதவன், நல்ல ஊர் இல்லை, நல்ல குணம் இல்லைன்னு அந்த மாதிரிலாம் அறிஞ்சதுனால யோனாவுக்கு இவங்க போய் என்னத்துக்கு மனம் திரும்பணும், இவங்களுக்கு என்னத்துக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு வெறுப்பு அந்த ஜனங்களுக்கு மேலே. அவங்க அசீரியா தேசத்தில் இருக்கு நினிவே, நடந்து தான் போனோம். ஆனால் இவர் என்ன செய்யார், இங்கே கப்பல் ஏறி எங்கே போகிறாரு, தர்ஷீஸுக்கு போகிறாரு. அப்போது அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஆதியாகமம் 39:9 யோசேப்பு எஜமான் மனைவிட்ட சொல்லார். அவள் வந்து பல நாளும் இவரை தொந்தரவு பண்ணோன்னு அவர் சொல்லார், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி. அப்போ உலகத்தில் உள்ள எந்த பாவமும் எந்த குற்றமும் மனுஷருக்கு விரோதமாகவும் இருக்கும், தேவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். எந்த குற்றமும் தேவனுக்கு விரோதமானது தான். அப்போது கர்த்தருக்கு முன்பாக 2 நாளாகமம் 28:13 கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் அதிகரிக்க நினைக்கிறீர்கள். இஸ்ரவேலர் யூதா தேசத்தில் உள்ளவங்களை பிடிச்சி அவங்கள அடிமையிலாக்க பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசி இதை சொல்லார், நீங்கள் இப்படி செய்யாதுங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க அக்கிரமம் நம்ம அக்கிரமம்லாம் தேவனுக்கு முன்னால் போகும் அப்படின்ட்டு சொல்லுவார்.
ஆதியாகமம் 13:13 சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். யார்? லோத்து போவார்ல, அந்த ஊரில் உள்ள ஜனங்கள். அப்போ கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகள். இவங்க பாவம் எல்லாம் கர்த்தருக்கு முன்னால் போயிட்டு கர்த்தருக்கு முன்னால் பாவிகளாக இருந்தாங்களாம். லூக்கா 15:21 இளையகுமாரன் திருந்தி வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். அப்போ நான் பாவம் செய்தது உமக்கு முன்னால் செய்தாலும் அது பரலோகத்துக்கு விரோதமாட்டும் நான் செய்திருக்கேன்ப்பா, என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்காரு. அப்போ இவங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு குற்றமும் எங்கே போகும்? தேவனுக்கு முன்னால் போயிடும். நம்ம அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது சின்ன சின்ன தப்பு வந்தாலும் நம்ம அறிக்கையிட்டு உடனே மன்னிப்பு கேட்டு அந்த மாதிரி தான் நம்ம ஜீவிக்கணும். யோனா டிக்கெட் யோனா கிட்ட நீ நினிவேக்கு போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்ன பிறகு, அந்த ஜனத்துக்கு பிரசங்கின்னு சொன்ன பிறகு இவர் டிக்கெட் எடுத்துகிட்டு கப்பலில் போனாராம். டிக்கெட்டு விலை கொடுத்து வாங்கி கப்பலில் போகிறாராம். கப்பலில் போனதும் இவர் என்ன செய்கிறாரு? நேராக அடித்தட்டில் போய் படுத்து ஒரே உறக்கம். அப்போது இங்கே வந்து அந்த கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் யோனா 1 அதிகாரத்தில் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டாருன்னு இருக்கு. அப்போ யோனா தீர்க்கதரிசி தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறாரு. இப்போ ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் வந்துச்சுன்னா அது அவருக்கு மட்டும், அந்த மனுஷனுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேரை பாதிக்கும். பழைய ராஜாக்கள் காலத்துலலாம் ஒரு மனுஷன் செய்த குற்றத்தினால எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது ஒன்றுன்னா சொல்லித்தரேன். அப்போ அப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதே போல் இவர் கீழ்ப்படியாமல் கீழ்த்தட்டில் போய் படுத்து தூங்குறாரு. அங்கே கடலில் ஒரே கொந்தளிச்சோன்னா அவங்க வந்து கப்பற்காரர் பயந்து கப்பலில் உள்ள ஜாமானங்களை எடுத்து கீழே போடுவாங்க. கீழே போட்டுட்டு அது பிறகு இங்கெல்லாம் மாலுமி ஒவ்வொரு இடத்துலையா வந்து தேடி போய் பார்க்கும்போது யோனா வந்து அடித்தட்டில் அயர்ந்த நித்திரை. உடனே அவரை எழுப்பி, நீ நித்திரை பண்ணுகிற என்ன? உன் தொழில் என்ன? நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார்னு கப்பல் மாலுமி சொல்கிறாரு. உடனே இவங்க, நம்ம யார் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு நமக்கு வந்தது, இந்த பாடு நமக்கு வந்ததுன்னு நம்ம சீட்டு போடுவோன்னு போடாங்க. சீட்டு வந்து யோனா பேருக்கு விழுந்தது. அப்போ யோனா பேருக்கு விழுந்தோடனே அவங்க எல்லாம் அவரை கூப்பிட்டு, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதுன்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கேருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான்? அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டோன்னா அவர் வந்து, நான் வந்து எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். இப்போ அவர் என்ன நினிவேக்கு போச்சனாரு, நான் வழி மாறி இங்கே வாரேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்கெல்லாம் நீ ஏன் அப்படி செய்தான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. உடனே அவங்க கேட்காங்க, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்காங்க. கேட்டோன்னே இவர் சொல்லார், அந்த மனுஷன் கரையேறும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தது. சீட்டு விழுந்தாச்சு, ஆள் யார்? இவரால் தான் கண்டுபிடிச்சாச்சு. ஆன பிறகும் அவங்க வந்து பின்னும் வந்து ஒரு மும்முரமாக கொந்தளித்து கொண்டிருந்தபடினால அவங்களுக்கு இந்த நல்ல இவங்க என்ன செய்கிறாங்க? வேகமாக தண்டு வலிக்கிறாங்க, ஆனாலும் முடியலை. அப்போ வந்து இவங்க இந்த சமுத்திரம் அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே நீங்கள் என்ன எடுத்து சமுத்திரத்தில் போட்டுருங்கன்னு சொல்லுவார். அப்போ இவர் தான் குற்றம் செய்துக்கிட்டு வந்தார். இவருக்கு சாட வேண்டியது தானே. ஆனால் என்ன சொல்லார்? நீங்கள் என்ன எடுத்து சமுத்திரத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதே போல் அவங்க என்ன செய்யாங்க? சமுத்திரம் அடங்காத்த உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழிச்சிடாதையும், குற்றமில்லாத இரத்தப்படியே எங்கள் மேலே சுமத்தாதீங்கப்பான்னு சொல்லிட்டு, தேவரீர் உமக்கு சித்தமானபடி செய்கிறேன்னு சொல்லி அவரை எடுத்து சமுத்திரத்தில் போட்டாங்க. போட்ட உடனே அமர்ந்துட்டு, அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார்? சமுத்திரம் அமர்ந்துட்டு, அப்போது யோனாவை விழுங்குறதுக்கு ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். அப்போது மீனுக்கு வயிற்றுக்குள்ளே, மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் இருக்கு. அப்போ மீனுக்கு வயிறு எப்படி இருக்கும்? சாதாரணமாக மீன் வாங்கினா பச்சை மீனே அது ஒரு வித்தியாசமான மனம் அடிக்கும். அதுக்கு குடல் எப்படி இருக்கும்? குடலுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் பெரிய மீனெல்லாம் அந்த மீன் அப்படி மற்ற மீன்களை தான் தின்னும், கடலில் உள்ள வேறு ஜீவன்களையும் தின்னும். அது அப்படி வாயை பிளந்தோடனே 2 டன் மீன் அதுக்கு வாய்க்குள்ளே போகும். தண்ணியோடு போகும், திருப்பி தண்ணியை பல்லு வெளியே விட்டுட்டு அந்த மீன் அவ்வளவும் விழுங்கும், பெரிய மீன்.
அப்போ இந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே மற்ற மீனுக்கு குடல், மற்ற மீனுக்கு முள் எல்லாம் உள்ளுக்க கிடக்கும். இவர் அங்கே எங்கே அங்கேயே இருந்திருக்காரு. மீனின் வயிற்றிலே இருந்தாருன்னு எடுக்கு. அப்போ அந்த மீனுக்கு வயிற்றுலேருந்து யோனா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, மீனுக்கு வயிற்றுக்குள்ளே சும்மா இருக்கல, மீன் அப்படியே அரைச்சிரும் இவரை. ஆனால் இவர் தேவன் சொல்லி இவரை விளங்கினால இவர் உள்ளுக்க கர்த்தரை மீனின் வயிற்றில் இருந்து, அப்போ மீனுக்கு வயிற்றிலே இவர் உட்கார்ந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. இப்படி நிறைய வார்த்தைகளெல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பி விட்டீர். மீனுக்கு வயிற்றுக்குள்ளே இருந்து இவர் வெளியெல்லாம் பார்க்காரு. ஏன்னா அதெல்லாம் சொல்லி ஒரு ஜோம் பண்ணார்ல. அப்போது அந்த நம்ம ஜெல்லி மீன் மாதிரி ஒருவேளை சாதா மீனாக இருந்தாலும் ஆண்டவராக தான் ஜெல்லி மீன் மாதிரி கண்ணாடி சோறு வச்சு, எப்போ நீ கடலுக்குள்ளே எல்லாம் பாரு, ஒன்றங்க போட்டாச்சு, ஆனாலும் கடலுக்குள்ளே நான் என்னென்ன செய்து வச்சுருக்கேன் பாருன்னு சொல்லி மீனை ஜெல்லி மீனாக்கிட்டார் ஆண்டவர். இவர் உள்ளுக்கு இருந்து வெளியில எல்லாம் பார்க்காரு, நிறைய என்னெல்லாமோ தெரியுதோ அதெல்லாம் சொல்லிட்டு நானும் அவனில் துதியன் சத்தத்தோடையே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணிய பொருத்தனையை செலுத்துவேன்னு சொல்லார். அப்போ ஏதோ ஒரு பொருத்தனை செய்யார். அப்போ மீன் எங்கெல்லாம் கொண்டு போகுது, தண்ணீர்கள் பிராண பரியந்த என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கு என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அப்போ உள்ளுக்குள்ளே மீன் ஜீரணிச்சிருந்தனா இவர் ஒன்றும் இல்லாமல் பஸ்மாமல் போயிருப்பார். அப்படி இல்லாமல் தேவனே, நீர் என் பிராணனை காப்பாற்றினீர்னு நன்றியோட சொல்லார். அப்போ ஒன்று ஆண்டவர் சொல்லார், மீனுக்கிட்ட சொல்லார், நீ யோனாவை கரையில் கக்கிருன்னு சொல்லார். மீன் யோனாவை கரையில் கக்கும். நல்ல மனமாக இருந்திருப்பார்ல. மீனுக்கு குடலுக்குள்ள உள்ள எண்ணெயெல்லாம் இவருக்கு மேலெல்லாம் இருந்தால் தெரியாது. அப்புறம் இவர் நல்லா குளிச்சுட்டு தான் கரையேறி போயிருப்பார். அப்போ ரெண்டாம் தடவை கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. நம்ம அவர் மீனுக்கு அழுக்குன்னு ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் சுத்தத்தை விரும்புகிற தெய்வமாக்கும். அப்போ இவர் எங்கனையாவது ஆற்றுலையோ அந்த கடல்லையோ எங்கனையாவது குளிச்சு சுத்தம் பண்ணியிருக்கலாம். ட்ரெஸ்ஸை சுத்தம் பண்ணி தரக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் வேணும்? அதெல்லாம் அவருக்கு ஈஸி. அப்போ ரெண்டாம் தரமும் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கின்னு சொல்லுவார். அப்போ யோனா எழும்பி பின்னும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்ததுன்னு இருக்கு. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போன்னு சொல்லுவார். சொன்ன உடனே அந்த ஜனங்கள்லாம் இந்த நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, தேவன் நம்மளை அழிச்சு போடுவார், உங்கள் அக்கிரமம் சொல்லியிருப்பார், உங்கள் அக்கிரமம் தேவ சமூகத்தில் போச்சு, அதனால் உங்களை ஆண்டவர் அழிக்க போகிறாருன்னு சொல்லியிருக்கலாம். சோதோம் மரவெல்லாம் அழிச்சார்ல, அதை போல் அழிக்க போகிறாருன்னு சொல்லியிருக்கலாம். அப்போது இவங்க தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள். அப்போ எல்லோரும் ரெட்டு உடுத்தி உபவாசம். அப்போ நினிவேன் ராஜாவுக்கு இந்த செய்தி எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் கிடந்தான். அப்போ ராஜாவும் என்ன செய்யார், ரெட்டை உடுத்திட்டு சாம்பலில் கிடக்காரு. மேலும் ராஜா தான் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி பாராதிருக்கவும், மேயாவலும் தண்ணீர் குடியாமலே இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் தங்களை மூடிக்கொண்டிருக்கவும், தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், எல்லாரும் தம் பொல்லாத வழியையும் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கிடவர்கள்னு சொல்லார். அப்போ ராஜா சரியாக சொல்லி கொடுக்காரு, நீங்கள் எல்லோரும் 2 நாளும் மூடி இருக்கணும், 3 நாள் தண்ணி ஒன்றும் குடிக்க விடாது, ஆடு மாடு எல்லாமே ஒன்றுக்குமே தண்ணி வைக்க விடாது, எல்லாம் 2 நாளும் மூடிட்டு இருக்கணும். மூடிட்டு இருந்து எல்லாரும் தேவனை நோக்கி உரத்த சத்தமாக கூப்பிடணுமா. கூப்பிட்டு அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் கொடுமைகளையும் விட்டு திரும்ப கிடவர்கள். இப்போ ராஜா என்ன சொல்லார், அப்போ ராஜாவுக்கு நல்லா தெரியுது இவங்க எல்லாம் நடக்கிறது சரியான வழி இல்லைன்னு. அதனால் அவர் தெளிவாக சொல்லி கொடுக்காரு, உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க, உங்கள் கொடுமையை விட்டு திரும்புங்க. யாருக்கு தெரியும், நாம் அழிஞ்சு போகாதபடிக்கு
ஒருவேளை தேவன் நமக்கு இறங்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லார். அதே போல் அவங்க வந்து அந்த எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் வந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்போ வந்து இவங்க மனம் திரும்பினாங்கன்னு தேவன் கண்டவுடனே அவங்களுக்கு செய்ய நினச்ச தீங்கை அவர் செய்யாமல் அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு இறங்கிட்டார். யோனாவுக்கு இது ரொம்ப விசனம். அப்போ யோனா கர்த்தரை நோக்கி சொல்லார், கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லலையா? நீங்கள் வந்து இறக்கமாக அவர் என்ன சொல்லார், தேவனை பற்றி ஒரு வார்த்தை, கர்த்தரை நோக்கி நம்ம 4 அதிகாரம் 2 வசனம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். எவ்வளோ அழகாக சாட்சி சொல்லார் பற்றியலா தேவனை பற்றி. உங்களுக்கு இரக்கம் உண்டு, மன உருக்கம் உண்டு, நீடிய சாந்தம் உண்டு, மிகுந்த கிருபை உண்டு, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அப்போ நம்ம ஒரு பாவம் செய்து நமக்கு தண்டனை வந்தால் கூட அதை பார்த்து மனஸ்தாபப்படுகிற தேவனா, அதை அவர் கரெக்டாக சொல்லார். சொன்னோன்னே ஆண்டவர் வந்து அவரை சொல்லார், இப்போ கர்த்தாவே, நான் உயிரோடு இருக்க பார்க்கல, சாகிறது நல்லதுன்னு சொல்லார். அப்போ இவருக்கு ஏதோ மனப்பிரயாசம் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க வைக்கார். அப்போ அதுக்கு முன்னே எரேமியா 10:14 இதில் இதில் என்ன சொல்லாருன்னா, 3 அதிகாரம் 8 வசனம், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு. அதுக்கு முந்தின வசனம், நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்கள் 7 வசனம், நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். அப்போ இதில் என்ன சொல்லார், ஆடும் மாடும் சொல்லிட்டு மனுஷரும் மிருகங்களும் சொல்லார். அப்போ அது என்ன மிருகம்? எரேமியா 10:14 மனுஷர் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள். அப்போ அறிவில்லாத மனுஷர் யார்? மிருகம். அப்படி வசனத்தில் இருக்காதான் அந்த ராஜா தெளிவாக சொல்லுவார். மாடு ஆடு தனியாக சொல்லார். அப்போ அதுவும் மிருகம் தானே. அப்போ இந்த வார்த்தை இங்கே தேவையில்லைல்ல. ஆனால் ராஜா தெளிவாக சொல்லார், மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று குடிக்க விடாது அப்படின்னு தெளிவாக சொல்லார். பரிசுத்தரை எரேமியா 10:14 மனுஷர் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள் இருக்கு. பிறகு பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. தீத்து 1:3 சத்தியத்தை அறிகிற அறிவே அறிவு. சத்தியம்னா நம்ம வேத வசனம், வேத சத்தியம், இயேசு கிறிஸ்துவே சத்தியம்தான். நீதிமொழிகள் 9:10 பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழி 4 அதிகாரம் யோனா 4:2 தேவனுக்கு சுபாவத்தை யோனா தெளிவாக சொல்லார். அப்போ இந்த மிருகம் சொல்லுறது யார்? அறிவு இல்லாதவங்க, தேவன் இல்லாதவங்க. அப்போ தேவன் வந்து தேவன் இரக்கமாக அந்த நினிவைக்கு இறங்கியாச்சு. நினிவை எங்கே இருக்குன்னா அசீரியா நாட்டில் இருக்குது. அவங்க வந்து இஸ்ரவேலரும் இல்லை. இஸ்ரவேலருக்கு எப்போவுமே தொல்லை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த அக்கிரமம் அவர் சமூகத்தில் பண்ணோன்னே என்னவோ ஆண்டவருக்கு ஒரு இறக்கம். அப்போது 4:11 தேவன் வந்து யோனாட்ட சொல்லார், வலது கைக்கும் தேவனுக்கு சுபாவம் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். யோனா 4:11 வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? ஒரு ஆமணக்கு செடிக்கு நீ பரிதபிச்சு, ஆமணக்கு செடி வளர்ந்தது, அது ஒரு வண்டு கடிச்சது, அதெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு வேண்டி நீ பரிதபிக்கிறியா? அப்போ 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோன்னு சொல்லுவார். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் தேவன் நம்ம குறித்து ஒரு பரிதவிப்பு, மனம் திரும்பிட மாட்டானா? அதான் சிலர் துன்மார்க்கத்தினால ஒரு மனுஷன் சாகதை நான் விரும்பலை, பாவி மனம் திரும்புவதையே விரும்புகிறேன் அப்படின்னாக்கும் ஆண்டவர் சொல்லார். அப்போ 120,000 இருக்குது. ஒருவேளை 5 லட்சம் இருந்திருக்கலாம். ஏன்னா பைபிளில் கணக்கு போடுறது 20 வயசுக்கு மேலே உள்ள ஆம்பளைகளை மட்டும்தான் கணக்கு எழுதுவாங்க. பொம்பளைகளோ பிள்ளைகளோ இந்த கணக்கில் வராது. அப்போ எல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 5 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வேண்டி ஆண்டவர் வந்து பரிதவிச்சு அவங்கள மனம் திரும்ப வச்சுருக்காரு.
சோதோம் கொமோராவின் மேல் கர்த்தரால் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அழித்து போட்டார். அப்போ அதே போல தான் இங்கே அழிக்கைக்கு ஆண்டவருக்கு பிளான். அது நினிவேக்கோ இறக்கம் கிடச்சிது, சோதோம் கொமோராவுக்கு கூட இறங்கலை ஆண்டவர். அங்கே ஆபிரகாமுக்கு உறவினர் தான் அங்கே இருந்தார், ஆனால் இறங்கலை. ஆனால் அந்த நினிவேக்கு ஆண்டவர் இறங்கியிருக்கார். அப்போ ஆண்டவர் என்றைக்குமே இரக்கமுள்ள தெய்வம். மனம் திரும்பணும், மனம் திரும்பி அந்த பாவ வழிகளெல்லாம் விட்டு திரும்புமோ. பாவத்துக்குள்ளே இருந்தால் என்னது, அக்கினியும் கந்தகமும் தான் நம்ம மேலே விழும் அப்படி சொல்லி இருக்குது. அப்போ அக்கினிக்கும் கந்தகத்துக்குள்ளேயும் தான் நம்ம போடுவார். பாவம் செய்தவங்களாம் அங்கே தான் போடுவார். பாவத்திலேருந்து மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளையாக நம்ம ஜீவிக்குமோ நமக்கு அவருக்கு இரக்கம் கிடைக்கும். அவர் இரக்கமுள்ள சுபாவம். அந்த இரக்கம் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பி ஜீவிக்கணும். மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிள்ளையாக ஜீவிக்கும்போது ஆண்டவருக்கு இரக்கம் கிடைக்கும், நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படும், நம்ம நித்திய ஜீவனுக்கு போவோம். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். பைபிள்.